முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, ஒரே கோயிலில் மூலவர் உற்சவர் என்று ஒரே இறைவனுக்கு 2 திருவுருவங்கள் வைத்திருப்பதன் நோக்கம் என்ன, காரணம் என்ன அப்படின்னு கேட்குறார் ஒரு அன்பர். இப்போ ஒவ்வொரு கோயில்லையும் கணபதி இருக்குது. அது கருங்கல்லில் இருக்குது. அந்த கணபதியினுடைய உருவம் கருங்கல்லிலே செய்யப்பட்டது. அதுதான் ஒரு சாமி இருக்கோ இல்லையோ. அதுக்கப்புறம் பஞ்சலோகத்தில் ஒரு கணபதியை பண்ணி வைக்கிறது எதுக்கு? அந்த ஒரே சாமியே வழிபட வேண்டியதானே. எதுக்கு ஒரே சாமிக்கு 2 விக்கிரகம் வைக்கிற அப்படின்னு அவ கேட்குறான். அதாவது சாமிக்கு 5 விக்கிரகம், ஒவ்வொரு சாமிக்கும் 5 விக்கிரகம் இருந்தால்தான் இறைவனுடைய அருளை பக்தர்களுக்கு அனுபவம் சாத்தியப்படுத்தி காட்ட முடியும். அப்போ ஆலயங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், இறைவன் ஒரு பெரிய ஆற்றல். அந்த ஆற்றல் எங்கு பார்த்தாலும் பறந்திருக்கிற ஆற்றல். அந்த ஆற்றலை மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்திற்கு, மானுடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் பெண்ணோட அந்த இருக்குமோ இல்லையோ, அந்த மானுட இனத்திற்கு பயனுள்ளதாக மாற்றி தருகிற அமைப்பிற்கு ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். ஆலயங்கிறதுக்கு பல்வேறு விதமான விளக்கம் இருக்குது. கடவுள் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம், ராஜா இருக்கிற இடம், அது மாதிரிலாம் ஆலயம், வெறும் இடம் அப்படின்லாம் இருக்குது. இப்போ இந்த ஆகமம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இறை அருள் ஆற்றலை மானுட வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிற வகையிலே மாற்றி தருகிற சாதனமாக ஆலயம் இருக்கிறது. அதாவது ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது, மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க. எனர்ஜி கேன் பி நெய்தர் ப்ரொடியூஸ் நார் டிஸ்ட்ராய்டட், இட் கேன் பி கன்வெர்டட் ஒன்லின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மாற்றுறது, இறையருள் சக்தியை மானுட வாழ்க்கைக்கு மாற்றி அமைக்கின்ற ஒரு பண்பைத்தான் ஆலயத்திலே வைத்திருக்கிறார். அப்படி அந்த ஆலயத்தில் 5 வடிவம் ஒரே கடவுளுக்கு இருந்தால் மாத்திரம்தான் அதை அனுபவத்தில் புலன்களுக்கு புலப்படுத்தி கொள்ள முடியும். சாமியெல்லாம் பிரத்யட்சமாக நேரில் வந்திருக்கு. அபிராமிலாம் நடந்திருக்கா. முகத்தில் சந்தனம் சாத்திருக்கு, என் மூஞ்சில் சந்தனம் சாத்திட்டான்டா அப்படின்னு போய் அந்த ஆலய அதிகாரி சன்னியாசிக்கிட்ட போய் சொல்லி அவர் கதவை திறந்து அந்த மூஞ்சில் இருக்கக்கூடிய சந்தன காப்பை கலைத்தார். பேசும் சாமி. அப்படி புலன்களுக்கு எட்டுகிற அபிராமி. ஆனால் அவளுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத மூர்த்தி. மொழிக்குள்ளே அவளை வரையறுக்க முடியாது அபிராமியை, நினைவுக்குள்ளேயும் வச்சுக்க முடியாது. இந்த அமைப்பு இப்படி இருக்கும்னு அந்த மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத வடிவம் உமையம்மையனுடைய இயல்பு. அந்த இயல்பை மாற்றி மொழிக்கும் நினைவுக்கும் எட்டுகிற வகையிலே அபிராமி அந்தாதியாகவும் முன்னே தோன்றுகிற உருவமாகவும் நிற்கின்றாள். அந்த மூஞ்சில் சந்தனம் சாத்திட்டான் அப்படின்னு ஒரு நடந்த சம்பவம் அது. அதை போய் அந்த கோயிலை நிர்வகிக்கிற ஒரு துறவி அந்த துறவிக்கு தெரியப்படுத்துகிறா, மூஞ்சில் சந்தனம் சாத்திருக்காண்டாவன் அப்படின்னு. அப்போ சாமி பேசியிருக்கு. அப்போ மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத அந்த இயல்பு தன்மையை மாற்றி மொழிக்கும் நினைவுக்கும் எட்டுவதாக புரிய வைப்பதற்காக ஆலயங்களிலே உருவங்கள் வைக்கப்படுகிறது. அந்த உருவத்தில் ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இப்போ மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உருவம் இருக்கோ இல்லையோ, அது எதுக்கு ஆகமத்தில் சொல்லியிருக்கா அப்படின்னா, ஆற்றலை தரும். அதுதான் மானுடத்தை வெல்லுகிற ஆற்றல், பாவத்தை அழிக்கிற ஆற்றல். அந்த ஆற்றல் இல்லைன்னா கோயில் பயன்பாடு இல்லாத போயிடும். அப்போ பாவத்தை அழித்தாதான் நமக்கான வழி கிடைக்கும். புண்ணியத்தை கொடுத்தாதான் நம்மளுடைய காமியாதி விஷயங்கள்லாம் வரும். ஞானம் வந்தால் தான் மோட்சங்கிறது வரும். இது எல்லாத்துக்கும் வித்து மாதிரி இருக்கிறது மூலஸ்தானம். மூலங்கிறது வித்து, விதை மாதிரி. அந்த விதையை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த விதையை இப்போ ஒரு மாங்காய் மரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு மாங்கொட்டை இருக்குது. அதை அந்த பழத்தை வெளியில் எடுத்துகிட்டு அந்த இதை ஒண்டியும் வச்சுருக்கோம், பீஜம் ஒண்டியும்.
அது மாதிரி இருந்தால் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதை திருப்பி மண்ணுக்குள்ளே புதைக்கணும், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும், அதுக்கு கொஞ்சம் காலம் காத்துட்ருக்கணும், அதுக்கப்புறம் அது செடியாகும், செடி மரமாகும், மரம் பூ வைக்கும், பூ காய் வைக்கும், காய் கனியாகும், அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து நம்ம பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி எப்படி ஒரு செடிக்கு வந்து பிருத்திவி சாரம் பூமி வேணும், அந்த பூமியிலேருந்து ஜலம் வேணும், அந்த ஜலத்தோட தண்ணி வேணும், அந்த தண்ணிக்கு சேர்ந்து சூரிய ஒளி வேணும், அந்த சூரிய ஒளி வந்தால் கூட காலம் வேணும். அந்த மாதிரி ஒரு சாமி நமக்கு புலப்படுறதுக்கு 5 உருவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதல் உருவம் மூலஸ்தானத்தில் இருக்கிறது, 2வது உருவம் வந்து உற்சவமூர்த்தி, அதாவது உலா திருமேனின்னு சொல்லக்கூடியது, பஞ்சலோகங்கிறது, 3வது அர்ச்சகருடைய வடிவம், 4வது மந்திரத்தினுடைய வடிவம், 5வது எந்திரத்தினுடைய வடிவம். சாமி கீழே வச்சுருப்பா எந்திரம். இந்த 5 எப்படின்னு வச்சிங்கன்னா, ஒரு மான் விதையை மரமாக ஆக்கிறதுக்கு எப்படி மண்ணும் நீரும் காற்றும் சூரிய ஒளியும் எப்படி ஒன்றா சேர்ந்தா எப்படி உருவாகுமோ, அதை மாதிரி இந்த 5 விக்கிரமும் ஒன்றா சேர்ந்தால் தான் கோயில் பயன்பாட்டே வரும். ஒரு அந்த விதையை வந்து திருப்பி மாமரத்தை போட்டு அதுலேருந்து மாம்பழத்தை அனுபவிக்கணும், இந்த 5ம் வேணும். அதை மாதிரி மூலஸ்தானம் சாமி இருக்கக்கூடிய அந்த இறையருள் ஆற்றல் நமக்கு புலன்படணும் அப்படின்னு சொன்னால் இந்த உற்சவமூர்த்தியும் வேணும், கீழே இருக்கிற தகடும் வேணும், அது பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியாரும் வேணும், அதை சொல்லக்கூடிய மந்திரமும் வேணும், அந்த மூலஸ்தானத்துக்கு விக்கிரகமும் வேணும். இது இந்த 5ம் ஒன்றா இணைகிற பொழுது காண்பவர்களுக்கு ஸ்தூலமாக பிரத்யக்ஷமாக அனுபவத்தில் சாத்தியப்படுத்தி தரும். அந்த 5ம் சாத்தியப்படுத்துறதுக்கு எப்படி இந்த செடியை வச்சு அந்த மாங்கண்ணை நான் சொல்கிறேனோ அதை மாதிரி சாமியை உணர்ந்துக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் அது பயனுடையதாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த உற்சவர் என்பது இறைவன் வந்து தீட்சை கொடுக்கறதுக்கு, அதாவது அருள் சக்தி அழிக்கிறது, பாவத்தை அழிக்கிறதும், மூலஸ்தானத்துக்கு தோற்றுவிக்கிற ஆற்றலும், குருவுக்கு தெளிவுற விளக்கி சொல்லுவார். ஒரு ஆலய அர்ச்சகருக்கு விளக்கி சொல்லுவார். சாமி நேரடியாக பேசாது, அப்படி பேசுவார். இந்த இடத்துல இதை செய்யுங்கோ அப்படின்னு சொல்லும்போது அதை அனுபவம் சாத்தியப்படுத்துறதுக்கு பேசக்கூடிய தன்மை சிவாச்சாரியார்ட்டையும், அது மந்திரத்தினால அவருக்கு தொடர்பு வரும். சிவாச்சாரியாருக்கும் சாமிக்கும் அந்த மந்திரத்தின் வழியாக தொடர்பு வரும். அந்த மேலே இருக்கக்கூடிய சுவாமிக்கும் கீழே இருக்கக்கூடிய எந்திரத்துக்கும் தொடர்பு வரும். ஒன்றோட ஒன்று பின்னி தொடர்பு. இதில் எது இல்லைன்னாலும் அந்த பயன்பாடு கெட்டு போகும், அதை நாம் அனுபவிக்க முடியாது, சாமியை புலன்படுத்திக்க முடியாது. சாமி இருக்கும், நாம் அனுபவிக்க முடியாது. அப்போ புலன்களுக்கு புலப்படுத்தி கொள்வதற்கு எப்படி அவசியமோ அந்த மாதிரி 5 உருவமும் அவசியம் இறைவனுக்கு. அதனால் அந்த 5 உருவமும் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்றுக்கு ஒன்று அடிப்படையானது, ஒன்றினும் ஒன்று உயர்ந்தது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று மூலஸ்தான வடிவம், ஒன்று மந்திரத்தினுடைய வடிவம், ஒன்று எந்திரத்தினுடைய வடிவம், ஒன்று குருக்களுடைய வடிவம், ஒன்று உற்சவர் வடிவம். இது 5மே மிக இன்றியமையானது. ஒரு செடிக்கு, ஒரு விதைக்கு அது மரமாவதற்கு தேவையான காற்று நீர் சூரிய ஒளியைப் போல.